எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இது உங்கள் கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து 2 நாட்கள் தொடர்ந்து நாம் வெறுமை என்கிற வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மிக சரியாய் உலகத்தினுடைய தொடக்கம் ஆதியாகமம் என்ற புத்தகத்திலே முதல் வார்த்தையில், அதாவது முதல் அதிகாரத்திலே வசனத்தினுடைய தொடக்கங்களிலேயே நாம் இதான் பார்க்கிறோம். பூமி வெறுமையா இருந்ததா. இன்னைக்கு உலகம் நிரம்பி இருந்தாலும் கூட பலவிதமான பொருட்களால், பலவிதமான காரியங்களால், ஏராளமான ஜனத்தொகையினால் நிறைந்திருக்கிறது பூமி. ஆனால் எத்தனை பேர் இந்த உலகத்துல உள்ளத்துக்குள்ள வெறுமையை சுமக்கிறார்? வயது வித்தியாசம் இல்லாம நடுத்தர வயதை சேர்ந்தவர், இளம் வயதை சேர்ந்த வாலிபர், சிறுவர், படிக்கிற மாணவர்கள், கல்லூரிக்கு செல்கிறவர்கள், திருமணமானவர்கள், வயதானவர்கள், எத்தனை பேர் உள்ளத்துல வெறுமையை சுமக்கிறார்? வெறுமையினுடைய அந்த தாக்கம்தான் கெட்ட பழக்கத்தினுடைய பாதிப்பு. தற்கொலை எண்ணங்கள், மன அழுத்தங்கள், தூக்கமின்மை, பலதரப்பட்ட ஊடகங்களை தேடி செல்வது, தன்னுடைய வெறுமையை நீக்கும்படி, அல்லது சில பல நட்புறவுகளை தேடி செல்வது, வெறுமையை நீக்கிக் கொள்ள எத்தனை பேர்? ஒருவேளை நீங்க கூட இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் இந்த மாதிரி முயற்சிகளை கண்டிப்பா செய்திருக்கலாம். எத்தனை பேர் தொலைபேசியில எவ்வளவு அதிக நேரத்தை செலவிடுறாங்க? ஏராளமான நேரங்கள் வெறுமையை நீக்கும்படி பல மணி நேரம் ஒருத்தரோட அவங்க பேசுறாங்க. இரவு நேரங்கள்ல, நள்ளிரவு நேரங்கள்ல, விடிய கால நேரங்கள்ல, நடக்கும்போது, பிரயாணிக்கும் போது, எல்லா நேரமும் தொலைபேசியில ஏன் நேரம் செலவழிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை. அவங்க தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ள, தன் நேரத்தை கடக்க, தன் நாட்களை நகர்த்த. ஆனால் இது தீர்வு இல்லை மக்களே. அப்படியாதான் அசுத்தம் உள்ளே நுழைந்து மக்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறது, தற்கொலை எண்ணத்துக்கு உட்படுத்துகிறது. வெறுமையினால் எத்தனை பாதிப்புகள்! அந்த வெறுமை நிரப்பப்படாவிட்டால் பலவிதமான பாதிப்புகளை, மோசமான பின்விளைவுகளை கூட ஏற்படுத்த முடியும். இப்படிப்பட்ட வெறுமையினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய முதல் சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். கவனிக்கும்படி 10 அடையாளங்களில், ஆவிக்குரிய 10 அடையாளங்களால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை. இதனை தொடர்ந்து ஆவிக்குரிய 10 அடையாளம் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த அடையாளங்கள் உங்களுக்குள் இருப்பதை, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருப்பதை பார்த்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் விடுதலை பெறும்படி சாட்சி கவனிங்களா தொடர்ந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். என் பேரு பிபி சுஹு முகமது. கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா என்னோட சொந்த குடும்பத்தார்னால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு காயமுடையவளா நான் இருந்தேன். 10 வயசுல இருந்து தொடங்குச்சு நான் குடும்பத்தார்னால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், என்னுடைய கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழிச்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு எனக்குள்ள நீ எதுக்கு உயிரோட இருக்க, மறிச்சுடுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரோடுக்கு போனா அங்க ஏதாவது வண்டி வந்து இடிச்சிடும், உன்னை செத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் கேட்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு தடவை நான் தூக்க மாத்திரைகளை அதிகமா உட்கொண்டேன். அதன் காரணமா என்னுடைய குடும்பத்தார் என்ன மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹார்பிக்ங்கிறத நான் குடிச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனை எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன், மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு
தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த வெறுப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் கடந்து சென்ற எல்லா காரியத்துல இருந்தும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா தேவனை பின்பற்றணும்னு தீர்மானிச்சதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முடிவானது என்னன்னா மே 2ஆம் தேதி நான் என்னுடைய வாழ்க்கைய தண்ணி ஞானஸ்தானம் மூலமா ஆண்டவருக்கு கொடுத்தேன். இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா நான் 2ஆம் தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசயத்தையும் நான் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன், என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன், ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும், இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு, ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க, அவருடைய வழிநடத்தல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கும் நண்பர்களை. 2 சாட்சி இந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்க போகிறோம். 2 சாட்சிகள் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி. அதிருப்தியினுடைய உச்சகட்டம் என்று சொல்லலாம். ஏன் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் குறிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வியாதியோட மருத்துவர்கிட்ட போறீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க, என்ன விரும்புவீங்க? மருத்துவருடைய சிகிச்சை என்ன சொஸ்தமாக்கும் இல்லையா? அந்த வலி, அந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில மருத்துவரை அணுகிய இந்த நோயாளி என்று சொல்லலாம், அந்த நேரம் பாதிக்கப்பட்டவர் கேட்ட வார்த்தை என்னன்னு பாருங்க. அந்த வார்த்தை அந்த பாதிக்கப்பட்டவர் என்ன செய்திருக்கும் என்று பாருங்க. சரியாய் பொதுவாய் நடப்பதுதான் அவருக்கு நடந்தது. அந்த நேரம் தேவனுடைய வழிகாட்டுதல் இல்லாதனால இருள் 10 அடையாளங்களினால் அவரை கட்டுப்படுத்தி சிறைப்பிடித்து அவரை எந்த மனநிலைக்கு தள்ளியது? அதிருப்தி, வெறுமை, விரக்தி என்று சொல்லலாம். மேலும் மேலும் தன்னை அதிகமாய் அடித்துக் கொள்ள அவர் முடிவெடுத்தார். ஆனால் கர்த்தருடைய கரம் அங்கு இருந்ததுனால ஒருத்தர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு தேவனுடைய சக்தியை காண்பிக்க விரும்பியதனால, அவர் ஏற்றுக்கொண்டதனால் மரித்து போக வேண்டிய அந்த நபர் இன்றைக்கு உயிருள்ளவராய் இங்க முன்னாடி சாட்சியா இருக்கிறார். கவனிங்கள் நண்பர், உங்களுக்குள்ளும் ஒரு அதிருப்தி, விரக்தி, வெற்றிடம் இருந்தால், வெறுமை இருந்தால் கண்டிப்பாய் நிரப்பப்பட முடியும். நீங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும். சாட்சி கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோடய வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன்.
அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தல் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போது இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர்னு. அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போது சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன் அண்ணன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பையில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படைக்கில் 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போது எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போது என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் எங்கள் வீட்டில் பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் அம்மா அப்பா கிட்ட பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன்.
போன பிறகு அங்கே சர்ச்சு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க, உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போது எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு உறுத்திக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கேன், எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன இந்த 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னுடைய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகாடு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன்.
மீண்டும் நாம் நிகழ்ச்சியிலே ஒன்றிணைந்திருக்கிறோம் மக்களே. இந்த தருணம் நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். மிக சரியா சற்று நேரத்திலே நான் நீங்கள் கையிலே பிடித்திருக்கிற தண்ணீரை ஆஸ்வதிக்க போகிறேன். ஒருவேளை தண்ணீர் எடுத்துக்கொள்ளாவிட்டால் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பாட்டில் டம்ளர் தண்ணீர் ஜெபத்திலே ஒன்றிணைய போகும். நான் உங்களை மிக விசேஷமாய் நாளை வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சிறப்பு கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி, ஒருவேளை ஒரு தாய் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், தந்தையாய் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், சகோதரியாய் பார்த்து கொண்டிருந்தால், உங்கள் சகோதரனோ மகனோ அல்லது மகளோ, ஏன் நீங்களோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருந்தால், இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு ஆதார். கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். நீங்கள் யாரா இருந்தாலும் மக்களே, எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும், நீங்க வெறுமையோடு நீங்க வாழ வேண்டியதில்லை. சகித்துக் கொள்ள வேண்டாம். உதவியின் கரம் உங்களுக்காய் நீட்டப்படுகிறது. ஞாயிறு காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். சாட்சி கவனிங்கள். இதனைத் தொடர்ந்து ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். என் பெயர் Isli Kramangro. Before coming யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், used to கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், used to follow bad company, இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், come home late in the nights. இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன். My parents, பெற்றோரை எதிர்த்து நின்றேன். had a lot of anger. எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா I would go from A to Z very ஆல இருந்து அக்கு வரை listen to anything that she would say. எல்லாமே சொல்லுவேன். I would become அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. Normal for me. I was எனக்குள்ளாக நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர சொல்லி என்னை வரவேற்றாங்க. Universal Church. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். I used ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்றாரு எனக்கு முதல்ல புரியல. என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். stand with the past. போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட Comes through அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். in for my எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரல்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நான் இருக்கக்கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலைக்காக நான் போராடினேன். தொடர் சங்கிலி ஜெபங்கள் நான் கலந்துக்கிட்டேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கிலி ஜெபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, நான் உண்மை தன்மையா வந்தேன். ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை, மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன், அதுல உறுதியா இருந்தேன். அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம், இனிமேல நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜெபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜெபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜெபங்களில் உண்மை தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை.
அதாவது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். suffer in this way. I can't அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோட இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். I was thirsty நான் உபவாசம் இருந்தேன். தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. not for the நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன். அதிகமாக ஆலயத்தினுடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன். அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். books of the church. நான் பரிசுத்தாவியானவருக்காக தாகமாக இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. No longer be the same. நான் அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். I give my அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம் அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று all seeking for the Holy மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். the assurance. எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. Today my life மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற. மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. that I should not நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். church. I counsel people. தேவன் Pray for people என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேலே இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். to the on his altar. இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. என் குடும்பம் முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். My நான், என்னுடைய சகோதரி, என் தாயார், நாங்கள் 3 பேரும் சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெற்றோரை மதிக்கல என்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நாங்கள் சமாதானத்துல சந்தோஷத்துல ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். today my இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. life இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒரு பொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜெபங்களை செய்றோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜெபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நான் இந்த ஜெபத்தை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவனுக்கு அனைவரை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்யலாம். சென்று வாருங்கள் மக்கள்.